கல்வராயன் மலையில 3 பிரச்சனைகள் எப்பயுமே இருக்கு. ஒரு கள்ளச்சாராயத்தை காய்ச்சக்கூடிய ஒரு தொழிலா இருக்கு. ஏன்னா விவசாயம் வந்து அங்க வந்து வெறும் மரவள்ளி கிழங்கு மட்டும்தான் பயிரிடுறாங்க. 12 மாசம் விளைச்சல் பண்ணும்போது ஒரு 3-4 மாசம் வேலை இல்லாதனால கிட்டத்தட்ட 5 மாசம் 6 மாசம் வந்து அவங்க வந்து கர்நாடகால வேலைக்கு போயிடுறாங்க. இங்க வந்து முறையான தொழில் இல்லாதனால கலாச்சாரம் காய்ச்சல் ஒரு தொழிலா இருக்கு. இளைஞர்களுக்கு இங்க மேல வந்து எந்த விதமான விளையாட்டை ஊக்குவிக்கக்கூடிய எந்த விதமான கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. கீழே கள்ளக்குறிச்சியில 2 ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் 2மே தொடங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதே ப்ராஜெக்ட கல்வராயன் மலையிலையும் அதே 7 ஏக்கர்ல 400 மீட்டர் ட்ராக்கோட ஒரு ஸ்விம்மிங் பூலோட அனைத்து பாஸ்கெட் பால், வாலிபால், ஃபுட்பால் அந்த மாதிரி அனைத்து கிரவுண்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு உலக தரத்துல ஒரு மினி ஸ்டேடியத்தை உருவாக்கணுன்றதுக்காக அந்த இடத்தை சூஸ் பண்ணோம். மாவட்ட ஆட்சியரும் சரி, பொதுப்பணித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறையுடைய செயலாளர், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் செயலாளர் எல்லோரும் ஒருங்கிணைந்து எஸ்டிஏடியோட மெம்பர் செக்ரட்டரி எல்லோரும் இணைந்து இன்னைக்கு மார்னிங் 8 மணிலிருந்து இந்த ஆய்வு வந்து சிறப்பா மேற்கொண்டோம். மாவட்ட ஆட்சியாளர்கள் சிறப்பா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி, குறிப்பாக கல்வராயன் மலையில என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத டீட்டெயிலா ஆய்வுல சொன்னாங்க. எந்த இடத்துல 7 ஏக்கர் இருக்குங்கிறத நாங்க எல்லோரும் இந்த ஸ்பாட்டுக்கே நம்ம போய் பார்த்தோம். இந்த ஆராய்ச்சியோட முடிவு கூடிய விரைவில் ப்ராஜெக்ட் வந்து எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிச்சு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் துவங்கி வைக்கிறதுக்கு ஒரு நாள் கூடிய சீக்கிரத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு, குறிப்பாக கல்வராயன் மலையில இந்த பெரிய ஸ்போர்ட்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் திறக்கிறதுக்கு வருவாரு. அவருடைய நோக்கமும் கல்வராயன் மலையில இனி கள்ளச்சாராயமோ இளைஞர்கள் வேறு சிந்தனையில் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் இருக்கு. உறுதியாக கூடிய சீக்கிரத்துல கல்வராயன் மலை வந்து ஒரு தமிழ்நாட்டுல எப்படி ஊட்டி மாதிரியோ ஒரு சுற்றுலா தலமாக மாறும். அதே மாதிரி இங்க இருந்து போகும்போது சில இடத்துல வந்து சிங்கிள் ரோடா இருக்கு. அதாவது ஒரு ஒரு 2 பஸ்ஸும் சேர்ந்த மாதிரி போக முடியாத ரோட்ஸ் எல்லாம் இருக்கு. இல்ல 2 காரும் சேர்ந்து போக முடியாத அளவுக்கு சிறு சாலைகள் இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டருக்கு. அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ட பர்மிஷன் வாங்கி ரோட வந்து வைடன் பண்றதுக்கு ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். காலையில 8 மணிலிருந்து இப்ப வரைக்கும் ஆய்வுகள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போற மாதிரி ஒரு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல ரிங் ரோடு வந்து கள்ளக்குறிச்சிக்கு அனௌன்ஸ் பண்ணப்படுது. அதிமுக ஆட்சிக்கு அப்புறம் திமுக ஆட்சி முடிஞ்சிச்சு. ரிங் ரோட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ரிங் ரோட் பிரச்சனையும் வந்து சொன்னாங்க. எல்லாமே இன்னைக்கு ஆய்வுல வந்து 3 டிபார்ட்மெண்ட் எல்லாமே அந்த ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கோம். மேடம் வந்து கிட்டத்தட்ட 10 டேஸ் தான் ஆகுதுங்க. ஃபைனல் ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஆட்சி கலெக்டர் கிட்ட கேட்டுட்டு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கிட்ட ஃபைல் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ரிவ்யூ பண்ண பிறகு அவங்க ஃபைல் அனுப்பிச்ச பிறகு உடனடியாக ப்ராஜெக்டை வந்து குறிப்பிட்ட காலத்துல நம்ம முடிப்போம். கூடிய விரைவில் நான் வந்து கொண்டு போறேன். நான் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போயிட்டு அதுல என்ன சிக்கல் இருக்கு, இல்ல முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் ஏன் நடத்தலைங்கிறத நான் ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு கொண்டு வரேன். இல்ல இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 18,000 பேர் இறக்குறாங்கன்னா முக்கியமான காரணம் வந்து ஒரு காரணம் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ், ஸ்பீடா போறது, யூ-டர்ன்ல வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறது. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான ஆக்சிடென்ட் நடக்குதோ அந்தந்த இடத்துல எங்கெல்லாம் டாஸ்மார்க் இருக்கோ அதெல்லாம் வந்து வேற லொகேஷன்ல சேஞ்ச் பண்றதுக்கான ஐடென்டிபிகேஷன்ஸ் ஆல்ரெடி போன வாரமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மீட்டிங்ல கூடிய விரைவில் அதுக்கான பிளான்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இல்ல இப்ப ஒண்ணு கம்மியா இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கான இன்னும் வந்து சரியான வந்து ஒரு கைடன்ஸ் கிடையாது. ஆக்சுவலா கூடிய விரைவில் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி எஜுகேஷன் மினிஸ்டர் அண்ட் நாங்களும் சேர்ந்து ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ மீட்டிங் பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் வந்து பிசிக்கல் டீச்சர்ஸ் இல்லையோ ஆல்ரெடி இருக்கிற பிசிக்கல் டீச்சருக்கு
தனி சிலபஸ். அதாவது ஒரு ஒலிம்பிக்ல ஒரு மெடல் ஜெயிக்கணும்னா கீழ இருந்து எப்படி ஸ்கவுட்டிங் பண்ணணும், நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி வந்து தேர்ந்தெடுத்து எஸ்டிஐடியோடைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கு எப்படி அனுப்பணுங்கிற ஒரு ஒரு தனி கிளாஸஸ வந்து பிசிக்கல் டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். கூடிய விரைவில் வந்து ஸ்போர்ட்ஸ் பாலிசியை மாண்புமிகு முதலமைச்சர் உருவாக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு எல்லா பிசிக்கல் டீச்சர்ஸும் ஒரே இடத்துல வர வைக்க போறோம். கல்வராயன் மலையில பல்வேறு நீர்நிலைகள் இருக்கு, அதுக்கான போதிய சாலை வசதி இல்லை, அதனால இளைஞர்கள் வந்து அதாவது ஆபத்தான முறையில் அந்த இடத்துக்கு போய் உயிரிழப்பு அதிகளவு ஏற்படுது. கடந்த 2 வருடங்கள்ல மட்டுமே 10 மேற்பட்டோர் அங்க இருந்திருக்காங்க. அதுக்கான முறையான சாலை வசதி ஏற்படுமா? கல்வராயன் மலை சுற்றுலாத்தலமா அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல கண்டிப்பாக அதுவும் இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ணோம். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சாலை வசதிகள் இன்னும் இல்ல. ஒன்னு ஹைவேஸ் உடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ்ங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு ஆக்சுவலா. அதோட சேர்ந்து இந்த மாதிரி உள்ளாட்சி துறைகள் இல்ல ரூரல் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ரோட்ஸை வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கேட்டு எடுக்க முடியும். கேட்டு எடுத்து நபார்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய நபார்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. நபார்ட் ஸ்கீம்ஸ்ல நிறைய ரோடுகளை வந்து நம்ம கிட்ட ஃபண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபண்ட் இருக்கு. கூடிய விரைவில் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு எந்தெந்த ரோட வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கோம், கலெக்டர் மேடம் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கோம். அது இன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி எங்கெல்லாம் வந்து அந்த அந்த வாட்டர் பாடி எங்க இருக்கோ அந்த இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி சுற்றுலா தரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ரோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கோம் நம்ம. அதே மாதிரி நிறைய வில்லேஜஸ் வந்து இன்னும் ரோடு இல்லாம கனெக்டிவிட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர் நடந்து வந்து ரோடு இல்லாம போயிட்டு இருந்தாங்க. அதுவும் இன்னைக்கு வந்து ஸ்பாட்ல விசிட் பண்ணோம். ஸோ இதை வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் கிட்ட வந்து நாங்க வந்து இமீடியட்டா வந்து கலெக்டர் மேடத்தோடைய ஒரு ஃபைல் வந்து புட்டப் பண்ணும் பொழுது அந்த அந்த ரோட வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபண்ட் இருக்கு. ஸோ அது மூலியமா நபார்ட் ஸ்கீம் மூலியமா உடனடியா நாங்க நிறைவேற்ற போறோம். எவ்ரி 3 மந்த்ஸ் வந்து பர்சனலா நாங்களும் சரி டிபார்ட்மெண்ட் சரி கல்வராயன் மலைக்கு விசிட் பண்ணுவோம். ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துல கல்வராயன் மலை வந்து ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இடமா மாற்றுவோம். அந்த வளர்ச்சிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்பொழுதும் ஒரு ஒரு கள்ளச்சாராயத்துல ஈடுபடுறதோ இல்ல தொழில ஈடுபடுறதோ அதை முற்றிலுமா ஒழிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம்ஸை கொண்டு வரோம். மழைக்காலங்கள்ல இங்க கல்வராயன் மலையில இருந்து அதிக அளவிலான நீர் உற்பத்தி கோமிகி அணைக்கு வருது. அந்த நீர் வந்து மழைக்காலங்கள்ல வீணா கடல்ல போய் கிடக்குது. கோமிகி அணையில தடுப்பணை கட்டணுன்றது நீண்ட கால கோரிக்கையா இருந்துச்சு. அந்த தடுப்பணை கட்டும் பட்சத்துல மாவட்டத்துக்கான நீர் மட்டும் இல்லாம கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்கள் நீர் வந்து அதிக அளவு கொடுக்குது. கடல்ல கிடக்குறது தடுப்பணை கட்ட வாய்ப்பு இல்ல. இது ஆல்ரெடி நாங்க ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பட் ஆனா கன்சர்ன் மினிஸ்டர் வந்து நாங்க வந்து இது பதிவு பண்ணுவோம். ஏன்னா இது வந்து 2 டிபார்ட்மெண்டோட இருக்கிறது இல்ல. கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல 16 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அது கலெக்டர் மேடம் வந்து என்னென்ன ஒர்க்குங்கிறது எல்லாமே தெரியும். அந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங்ஸ் வந்து போட சொல்லியிருக்கோம். எவ்ரி 3 மந்த்ஸ் கோஆர்டினேஷன் மீட்டிங் போயிருக்கோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய 2-3 டிபார்ட்மெண்டோட மேடம் வந்து என்னென்ன தேவைகள் சொல்லும் போது எல்லா டிபார்ட்மெண்டோட சேர்ந்து வந்து நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங் போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். பொதுவா வந்து போன தட்டி ஆசிரியர்கள் போராட்டமாகட்டும் எல்லா விதமான போராட்டங்களையும் நாங்களும் பங்கேற்றிருக்கோம். கன்சர்ன் மினிஸ்டர்ஸ் வந்து அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் வந்து கன்சர்ன் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுவார். திருப்பரங்குன்ற விவகாரத்துல தமிழ்நாடு அரசு வந்து ஏதோ கொஞ்சம் விசில் சட்டம் அதிகமா கேட்டு மக்கள் குரல் கேட்காம இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழிசை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நிர்மல்குமார் அவர்கள் அவரே வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்னன்னு வந்து அவரே வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுதான் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாண்ட், எங்களோட ஸ்டாண்ட். தூத்துக்குடி மாவட்டத்துல எம்எல்ஏ பாதை வச்சிருக்காங்க, கூட்டு பாதை கண்டிப்பா காவல்துறை வந்து எந்த விதமான முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் தவறு யாரு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. காவல்துறை வந்து இந்த கட்சி சார்பற்று வந்து மற்ற எந்த தவறுகள் நடந்தாலும் காவல்துறை முழு பொறுப்போடு செயல்படும். அது என்னங்கிறது உள்ளாட்சி தேர்தலில் வந்துட்டு தாவேகா வந்துட்டு ஒரு மேயர் பதவி கூட வர முடியாது, உங்களையும் கடுமையா வந்து அரசு விமர்சி இருக்காங்க. அது விமர்சனங்களை சொல்ல விரும்பல. இன்னைக்கு வந்து நிர்வாக ரீதியான தனிப்பட்ட முறையில வந்துட்டு